நம்ம ஒன்று கூடவே ட்ராவல் ஆகும்போது நம்மளுக்கு தெரியாது ஒரு விஷயம் இல்லாமல் போயிட்டு அது. ஏன்னா நிறைய லாங் ஹேர் வச்சிருக்கவங்களுக்குலாம் ஒரு ஹேர் கட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லாங் ஹேர் வரவே வராது. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஹேர் தான் மெயின்டைன் ஆகும். அதை திருப்பி கொண்டு வர முடியாது. 3 ஸ்டெப்பாக வேற கட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப அசிங்கமாக ஆயிட்டு கீழே உள்ள ஸ்டெப் மட்டும் நான் கட் பண்ணி அந்த மேலே உள்ள ஃபுல் லென்த்துமே வந்து ஒரு 1 இயரில் கொண்டு வந்துட்டேன். இப்போ இவ்வளோ ஆயிலும் எல்லாமே மேக் பண்ணுறது அம்மா தான்? அம்மா தான், ஃபுல்லாகவே அம்மா தான் ரெடி பண்ணுறாங்க. நாங்கள் சும்மா கூட ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே. ஒரு 21 மூலிகை பொருள் சேர்த்து வந்து அதை வந்து ரெடி பண்ணுறாங்க அம்மா. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 வீக்ஸில் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறது தெரிஞ்சிடும். 1 மந்த்லேயே நம்மளுக்கு பேபி ஹேர்லாம் வந்து க்ரோத் ஆகுது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு 2 வாஷ்லேயே நம்ம ஆயில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது 2வது வாஷ்லேயே நம்மளுக்கு வந்து சுத்தமாக டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். கொண்டை போடவே கூடாது. கொண்டை போட்டாலே நம்மளுக்கு அந்த முடி வந்து உடைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால கம்பல்சரி எவ்வளோ தூரம் வாங்குறாங்களோ நான் அதுதான் எல்லாருக்குமே சொல்லிடுவேன். வாரத்தில் கம்பல்சரி 2 அல்லது 3 டைம் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வீட்லேயே ஆயில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த ஒரு 5 மூலிகை வச்சு நம்ம ஆயில் பண்ணலாம். அதாவது இம்பார்ட்டண்டாக கம்பல்சரியாக இது இருக்கணும்னு நினைக்கிற பொருட்கள்னா என்னவா இருக்கும்? 5 கூட இல்லை. நம்ம மிஸ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலெல்லாம் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒருத்தர் தான். கலா அகல்யா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். உங்களோட ரீல்ஸை விட உங்களோட ஹேரோட ஃபேன் தான் நான். பார்த்து இப்படி ஒரு முடியெல்லாம் இருக்குமாங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷமா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டினியூஸாக தொடர்ந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இப்போ கொஞ்ச நாளா பிஸ்னஸ் பண்ணலான்னு இறங்கி இருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் நான் வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரை பற்றி கேட்டுடலாம். சின்ன வயசுல இருந்தே இவ்வளோ லாங் ஹேர் இருக்கா? இவ்வளோ திக்கான லாங் ஹேர் இருக்கா உங்களுக்கு? சின்ன வயசுல இதை விட திக்கு, இப்போ இருக்கிறது 1 மடங்கு தான். ஸோ இதை விட ட்ரிபிள் மடங்கு வந்து அது ஒரு காலே இதோட மொத்த முடி இருக்கும். திக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு, பட் லென்த் வரல. ஏன்னா எனக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று ஹெவினஸ் தாங்க முடியாது, இன்னொன்று பெயின் தொல்லை சின்ன வயசில் எல்லாருக்குமே இருக்கும்ல. ஸோ அதனால நிறைய மொட்டை அடிச்சு அவ்வளோ லாங் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே நான் மெயின்டைன் பண்ணிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த பெயின் ப்ராப்ளம்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து அப்படியே லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணேன். ஒரு டீனேஜுக்கு அப்புறம் தான் லாங் ஹேர் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ அந்த டீனேஜ்க்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும் உங்களுக்கு முடி? அப்போ இடுப்பு வரையும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இடுப்பு கீழே லாங் ஹேர் தான். லாங் ஹேர் தான். ஆமாம், லாங் ஹேர் தான். அப்பயுமே ஹேர் க்ரோத் நிறைய தான். அப்போ இதை விட திக்குன்னு சொல்லும்போது எப்படி அந்த மெயின்டைன் பண்ணுறது சின்ன வயசில்? இப்போ நம்ம மெச்சூர்ட் ஆகிட்டு ஓகே நமக்கு மெயின்டைன் பண்ணுறது நம்ம நிறைய பண்ணுறோம்னு தெரியும். அந்த ஏஜில் எப்படி மெயின்டைன் பண்ணி? அது ரொம்ப கஷ்டம். என்னை விட என் அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அந்த ஒத்த ஜடெல்லாம் ஆசையாக கேட்பேன், அம்மா ஒத்த ஜடை பின்னி விடுங்க அப்படின்னு. அவங்களால முடிய முடியாது. அந்த 3 கால் எடுத்து பின்னுறதுக்குள்ளே அது பிடிக்க முடியாது அவங்களால கையில். ஸோ அந்த மாதிரி கஷ்டம்லாம் நிறைய இருக்கும். தலை குளிப்பாட்டிட்டோம், இப்போ நம்ம ஸ்கூல் போனோம் அப்படின்னா தலை கசக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டப்படும். அதான் என்னை விட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ காய வைக்கிறது ஒரு கஷ்டம். நம்ம ஈரமாக ரெட்டை ஜடை போட்டு போயிட்டோம்னா நீர் கோத்துக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய. லாங் ஹேர் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், பட் அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ப்ராசஸ் சொல்ல முடியுமா? என்னென்ன பண்ணுவீங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு? இப்போ மெயின்டைன் பண்ணுறது நம்ம அப்புறமா வரலாம். பட் அந்த சமயத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ ஃபுல்லாக அம்மா தான் கேர் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு தலையை பெயின்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணுறதாகட்டும். அதுக்கப்புறம் சிக்கு சேர விட மாட்டாங்க. மேக்ஸிமம் டெய்லி தலை வாரிடுறது. அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறதாகட்டும். சீயக்காய் போட்டு அப்போல்லாம் வந்து சீயக்காய் தான் அதிகமாக அவங்களே அம்மாவே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுலேயே வந்து அவங்களே ஹேர் வாஷ்லாம் பண்ணி ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. அதுதான் பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப சிக்கு சேர விடக்கூடாது, மெயின் விஷயம் அதுதான். ஹேர் வந்து நம்ம எவ்வளோ லாங் ஹேராக வச்சுருக்கோமோ அதை சிக்கு இல்லாமல் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் ஆகும் நம்மளுக்கு. ஓகே. இப்போ பெயின் இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அது போகிறதுக்கு ஏதாச்சும் இப்போ ஹேர் பேக் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்களா? இல்லை எப்படி அது உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக அது நான் வந்து ஹேர் பேக் எதுவுமே பண்ணலை. எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு அக்கா வந்து சொன்னாங்க. நான் நிறைய ட்ரை பண்ணேன். மெடிக்கேர் அப்புறம் வேப்பலை போடுறது இதெல்லாமே நிறைய ட்ரை பண்ணேன். எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக இது நான் என் யூடியூப் சேனல்லே வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து விற்குது பெயின் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப காசு கூட கிடையாது. அப்போ 5 ரூபா இருந்துச்சு, இப்போ வந்து 10 ரூபாவோ 15 ரூபாவோ தான் விற்கிது. ஆக்சுவலாக அது வந்து வாங்கி அது வந்து எப்படின்னா பர்பிள் கலரில் கடுகு மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். அதை எண்ணெயில் நம்ம ஊற வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செத்துருது. எனக்கு ஆனால் நான் நம்பலை அது எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா உண்மையாலுமே செம்ம ரிசல்ட் குடுத்துச்சு. அப்போ எனக்கு அதுக்கப்புறம் சுத்தமா பெயினே இல்ல. ஷாக் ஆயிட்டேன் நானு. ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பேன் தொல்லையிலேருந்து நம்ம வந்து இதுவாகுறதுல அந்த டைம்ல. ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அப்புறம் அப்படியே விட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பழகும்போது மறுபடியும் அது வரது. இப்போ என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு, அவ பாப்பா தல்லேருந்து அந்த இப்பயுமே ம். ரீசென்ட்டா எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் முன்ன அளவு அது இப்ப ரிசல்ட் குடுக்கல. ஏன்னா, அது ஏதோ சம் இஷ்யூஸ் சொன்னாங்க. அத வச்சு யாரோ ராங்கா பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பவர் கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவு தெரியல. அப்ப எனக்கு போனது அதனால தான். அதுதான் எனக்கு க்யூர் ஆயிடுச்சு. அந்த பேர் கூட எனக்கு தெரியல. சோ இப்ப நீங்க மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. இப்ப ம். அம்மா கையில இருந்து உங்க கையில ம். வந்திருக்கும்ல முடி. ம். சோ ம். நீங்க என்ன 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 மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க? ஆக்சுவலா எங்க அம்மா ரொம்ப பெருமையா தான் என்ன சொல்லுவாங்க அந்த விஷயத்துல. ஏன்னா முடியெல்லாம் எப்பன்னா பின்றது இப்பயுமே வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் அப்டின்னா வந்து பின்றது வெளியில போகும்போதெல்லாம் இப்ப பின்னிட்டு வந்தேன்ல, ம். அது கூட அம்மா தான் பின்னாங்க. ஏன்னா வந்து எனக்கு பின்ன வராது. பின்னாடி கை தூக்கிட்டு எதுனா அசிங்கமா பின்னிருவேன்னு சொல்லிட்டு இப்பயுமே அம்மா தான் பின்னி விடுவாங்க. அப்பலாம் சொல்லுவாங்க, "பரவால்ல அகல் முடிய நல்லா மெயின்டெயின் பண்றா" அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானுமே ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன். சேம் அதே தான். கரெக்ட்டா ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். எண்ணெய் வைக்காம இருக்க மாட்டேன். என்னதான் ஷூட் பிஸினாலும் நைட்டு வந்தாச்சு அந்த நைட் டைம்ல நல்லா இல்லன்னா எனக்கு மண்டையே காஞ்சிரும் அந்த எண்ணெய் வைக்கலாம். அத வச்சுட்டு கிளியரா சிக்கலா எடுத்துட்டு படுத்தா தான் எனக்கு தூக்கமே வரும். அந்த மாரி ரொம்ப மெயின்டெயின் பண்ணிப்பேன். கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ ஆயில் வைக்கிறது சொன்னீங்கல்ல. சோ வாரத்துல எவ்ளோ டெய்லி வைப்பீங்களா? இல்ல வாரத்துல எவ்ளோ நாள் வைக்கலாம்? ம். அண்ட் குளிக்கிறதா இருந்தா வாரத்துல எவ்ளோ நாள் குளிக்கலாம் சொல்ல முடியுமா? ம். எண்ணெய் வந்து கம்பல்சரி நம்ம ஃப்ரீயா இருக்கோம்னா, டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். நல்லது தான். அது நம்மளுக்கு பாடி ஹீட்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். நான் இப்போ என்னால டெய்லி யூஸ் பண்ண முடியல. முன்னாடி ஸ்கூல் போற டைம்லாம் டெய்லி வச்சுட்டு தான் பின்னி மடிச்சு போடுவோம். இப்போ வந்து கம்பல்சரி வாரத்துல 2 நாளாச்சும் கண்டிப்பா வச்சுருவேன். இல்ல எனக்கு வைக்க டைம் சண்டேஸ்ல அந்த மாரி இருக்கேன்னா, ஹோல் டே வச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். சப்போஸ் நம்ம வெளிய போறோம் அந்த மாரி டைம்ல உடனே ஹேர் வாஷ் பண்ணணும்னா, ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே ஆயில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு போயிடுவேன். அப்ப இன்னும் ஸ்மூத்தா இருக்கும் ஹேர் நம்மளுக்கு. எப்பவுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ற ஆயில் வந்து நம்ம வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணோம்னா, இன்னும் நம்மளுக்கு ஹேர் சாஃப்ட்டா வந்து ஃபீல் ஆகும். ஹேர் வாஷ் அதே மாரி தான். கம்பல்சரி வீக்லி ஒரு 2 டைம்ஸ் வந்து பண்ணிருவேன். ம். சோ நம்ம கம்மிங் டூ பிசினஸ் சைட். இப்போ கொஞ்ச மாசம் தான் நான் உங்கள ரீல்ஸ்லாம் பார்த்தப்போ, கொஞ்ச நாள் தான் ஆச்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இல்லையா? சோ உங்களுக்கு ஆக்டிங் தான் பேஷன்னு ம், தெரியும். ம். அதுல இருந்து ஓகே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருப்பாங்க. ஹேர் கேர் சொல்லுங்க எங்களுக்கு ஆ. வேணும்னு. அந்த ஒரு மோட்டிவேஷன்ல இருந்து ஆரம்பிச்ச பிசினஸா? இல்ல எப்படி அந்த ஐடியா? ஆமாண்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் ஒரு யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணி 4 இயர்ஸ் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அப்பவே எனக்கு நெறைய பேர் சொல்லுவாங்க. "நீங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க? அத சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம போடுறது எல்லாத்தையும் எப்படி அவங்களுக்கு குடுக்க முடியும்? "எங்களுக்கு குடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம்." அப்படிலாமும் கமெண்ட்ஸ் வரும். சுத்தமா நீங்க சொன்ன மாரி எனக்கு நான் இன்ஸ்டா இதெல்லாம் இந்த சோசியல் மீடியாக்குள்ள வந்தது ஆக்டிங்க்காக தான். ஸோ அதுக்காக தான் வந்தோம். இத ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு அந்த தாட் சுத்தமா கிடையவே கிடையாது. ஒரு கட்டத்து மேல எல்லாரும் கேட்க கேட்க போய், சரி இப்போ நம்மளே பார்ப்போம் நெறைய பேர் ஹேர் ஆயில் தான் இப்போ ஹேர் ஆயில் பிசினஸ் தான் பெரிய ஃபேமஸா இருக்கு. ஸோ எல்லாருமே பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது? இன்னொன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு ஹேர் கட் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு ஹேர் கட் ஆச்சு. அது என்னோட ஐடியில பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். சுத்தமா என்னோட ஹேர் பாதிக்கு பாதி கட் பண்ணிட்டாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து நான் இத முன்னாடி கூட அம்மாவோட ஆயில் வந்து நான் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரேர் தான். அப்படியே வைக்கணும்னா சோம்பேறித்தனம்லாம் படுவேன். அம்மா சொன்னாங்க, சரி அவங்களுக்கு தெரியாம தான் அந்த ஹேர் கட்டே ஆக்சுவலா பண்ணிட்டேன். ரொம்ப உடைஞ்சுட்டாங்க என் அம்மா. அப்புறம் சொன்னாங்க, "நீ இது அட்லீஸ்ட் இதையாச்சும் கேளு. கம்பல்சரி இத வந்து நீ வச்சுட்டே இரு" அப்படின்னாங்க. எனக்கே வந்து ஒரு மிராக்கிள் ஆயிடுச்சு. நம்ம ஒண்ணு கூடவே டிராவல் ஆகும்போது நம்மளுக்கு தெரியாது. ஒரு விஷயம் இல்லாம போயிட்டு அது ஏன்னா ம். நெறைய லாங் ஹேர் வச்சிருக்கவங்களுக்குலாம் ஒரு ஹேர் கட் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த லாங் ஹேர் வரவே வராது. ஓ! நெறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஹேர் தான் மெயின்டெயின் ஆகும். அது திருப்பி கொண்டு வர முடியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல நான் இங்க இருந்த ஹேர அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா நான் என்னோட கீழ 3 ஸ்டெப்பா வேற கட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப அசிங்கமா ஆயிட்டு, கீழ உள்ள ஸ்டெப் மட்டும் நான் கட் பண்ணி அந்த மேல உள்ள ஃபுல் லென்த்துமே வந்து ஒரு 1 இயர்ல கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவ்ளோ நம்மளுக்கே ரிசல்ட் இருக்கு. அப்புறம் என்னோட பாப்பாக்குமே பார்த்தீங்கன்னா, என் அளவு வந்து ஹேர் குரோத் கிடையாது பொறந்தப்போ. ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் நான் அந்த அம்மாவோட ஆயில் வந்து வைக்க ஆரம்பிச்சேன். அவளுக்குமே நல்ல குரோத். நான் வந்து கூடவே இருக்கும்போது எனக்கு தெரியல. ஓ! அப்ப இதுல இவ்ளோ இருக்கா? சரி ஏன் அப்ப நம்ம அத பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு, சடனா ஸ்டார்ட் பண்ணது தான். ஒரு பெரிய ஐடியாலாம் கிடையாது. ஆனா நெறைய பேர் சொன்னாங்க எனக்கு. நான் ஷூட் போற இடத்துலலாம் கூட சொல்லுவாங்க. "ஏம்மா நீ பண்ணலாமே! ஒரு நல்ல பிசினஸ் தானே இது" அப்படின்ட்டு. பட் இல்ல அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நானே நெனச்சு பார்க்கல. ஆரம்பிச்சு 7 மந்த் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 1000 கஸ்டமர் மேல வரப்போறாங்க. கஸ்டமர் ஒரு 200 கஸ்டமர் மேல இருக்காங்க. ஸோ என்னாலயே நம்ப முடியல. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. ஸோ, இப்ப என்னதான் நம்ம வீட்ல இப்ப ட்ரை பண்ற ஆயில், நம்ம யூஸ் பண்ற ஆயிலா இருந்தாலும், நம்ம வெளிய அது ம், குடுக்கணுங்கிறது, அதுல நெறைய குவாலிட்டி செக் நம்ம ம். பண்ணியே ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா, வெளிய இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஹேர் டைப் இருக்கும், ம், ம், பாடி டைப் இருக்கும். அது ஒத்து போகுமான்னு ம். தெரியாது.
ஸோ அப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ என்னென்ன விஷயத்துல கான்சென்ட்ரேட்டடா இருந்தீங்க? இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே நான் கொண்டு வந்துரல. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நெறைய பேருக்கு நான் வந்து இத குடுத்து, அவங்க வந்து ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க. இது நல்லாருக்கு. ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகுது. நீங்க சொன்னீங்க ஜெகா வைஷ்யா அவங்களுக்குமே நான் குடுத்துருக்கேன். அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க 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 எல்லாருமே வேற வேற ஹேர் டைப் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம். டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தது என் ஃப்ரெண்டுக்குலாம். அவளுமே எனக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு ஒரு 2 வீக்லயே அப்படின்னு சொல்லிட்டு 2 வாஷ்லயே அதெல்லாம் சொல்லி சரி ஓகே அப்ப எல்லாருக்குமே செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா என் வீட்ல என் அக்காவே வந்து இத யூஸ் பண்ணவே மாட்டாரு. அவ ரொம்ப என்ன விட சோம்பேறி அவ. எல்லாருமே இப்ப கூட கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க. உங்களுக்கு ஹேர் இருக்கு. உங்க அக்காக்கு ஏன் வந்து லாங் ஹேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவளுமே ஏய் உன்னால என்ன கேள்வி கேட்குறாங்க. ஒழுங்கா நீ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அவ யூஸ் பண்ணி இப்ப அவளுக்குமே நெறைய டிஃபரன்ஸ் ஹேர் குரோத், ஹேர் ஃபால் கம்மியா இருக்கு. லென்த் வந்திருக்கு. நான் இன்னும் அது ரிசல்ட்டா கொண்டு வந்து காட்டல. சரி ஒரு வரட்டும் டைம் வரட்டும் அப்ப காட்டுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா டைப்புக்குமே யூஸ் ஆவுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சரி ஓகே இத பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நான் அத கொண்டு வந்து போட்டுட்டு என்னோட ரிவ்யூ ஷேர் பண்றது ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட ரிவ்யூக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். அது ஒரு வந்துருச்சு. ஏன்னா எனக்கு ஒரு 2 வீக்ஸ்லயே வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்கு நம்பவே முடியல. சரி ஓகே உங்க ஆயில் நல்லா இருக்கு சிஸ்டர். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நான் போட்டிருப்பேன். ஆக்சுவலா எல்லாமே ஹைலைட்ஸ்ல போட்டிருக்கேன். அது வந்தோனே இன்னும் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா நம்மளோட பொருள் இன்னொருத்தவங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு அவங்க வாயில இருந்து சொல்றது, அது சொல்லவே முடியாது அந்த சந்தோஷம். ஸோ இப்ப நெறைய பேர் ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவரையும் போடுறதுக்கு டைம் இல்லாத மாரி போயிட்டு இருக்கு. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்றீங்க? ம். எல்லாமே நேச்சுரல் தான் இல்லையா? ஆமா. நம்ம எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட் தான். நம்ம கோகனட் ஆயிலுமே வந்து பியூரா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எது இருக்கோ அதுதான் வந்து வாங்குறோம். அப்புறம் அதோட வந்து ஒரு 21 மூலிகை பொருள். எனக்கு ஃபுல்லா பேர் கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பேர்னா கருவேப்பிலை, வெந்தயம், செம்பருத்தி பூ அந்த மாரி ஒரு 4, 5 ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். எல்லாமே அம்மா தான் அத பார்த்துக்கிறது. ஓ! ஃபுல்லாமே அது ரெடி பண்றது எல்லாமே ப்ராசஸ் அம்மா தான். நம்மளுக்கு பெருசா தெரியாது அதோட பேரெல்லாம். இப்ப இவ்ளோ ஆயிலும் எல்லாமே மேக் பண்றது அம்மா தானா? அம்மா தான். ஃபுல்லாவே அம்மா தான் ரெடி பண்றாங்க. நாங்க சும்மா கூட ஹெல்ப் பண்ணுவோம் அவ்வளோதான். ஓகே. ஒரு 21 மூலிகை பொருள் சேர்த்து வந்து அத வந்து ரெடி பண்றாங்க அம்மா. இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ம். ஒரு தாட் ப்ராசஸ் போயிருக்கும்ல. ம். வீட்ல ஒரு ம். டிஸ்கஷன் அப்ப மேரிட் தான். ஸோ ம். ஹஸ்பண்ட் கூட டிஸ்கஷன் போயிருக்கும். எவ்ளோ அமௌண்ட் வச்சு இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்க நீங்க? இல்லடா இப்போ நான் வந்து நானு, அம்மா, அக்கா நாங்க தான் இருக்கோம். ஸோ ஹஸ்பண்ட் எல்லாம் கிடையாது. நம்ம தனியா தான் இருக்கோம். தனியா அ வுமன்ஸ் சேர்ந்து தான் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நானு, அம்மா, அக்கா நாங்க 3 பேரு தான். இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு ஸ்டார்ட்டிங்ல இதுல போட்டது பார்த்தீங்கன்னா, அ 30,000 போட்டோம்னு நெனைக்கிறேன். ஸ்டார்ட்டிங் ஒரு 30 லிட்டர் இது ம். வாங்கி ட்ரை பண்ணோம். இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா, 90 லிட்டர் வரையும் நம்மளுக்கு வந்து போயிட்டு சேல் ஆயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங் சின்னதா தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்பவுமே சின்னதா தான் போயிட்டுருக்கு. ஓகே எனக்கு டக்குன்னு போயிரணும்னு இல்ல. போறவங்களுக்குலாம் தெளிவா அது வந்தாலே எனக்கு போதும். ஸோ அதனால ஏதோ 4 பேருக்காச்சும் என்னோட ஆயில் யூஸா இருந்தா போதும் அவ்வளோதான். 30,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க. ம். ஸோ இப்போ 90 லிட்டர் வரைக்கும் ம். செல் எடுத்துட்டு பண்றீங்க இருக்கோம் எடுத்து. மந்த்லி. ஸோ ப்ராஃபிட்னா ஒரு மந்த்லி எவ்ளோ இருக்கும்னு சொல்ல முடியுமா? நம்மளுக்கு இதுல ப்ராஃபிட்ன்னு பெருசா கிடையாது. எல்லாமே வந்து நம்மளுக்கு கொரியர்ல இருந்து ஏன்னா ம். அத ஃபுல்லா பார்க்கறது வந்து என்னோட அக்கா. அதனால எனக்கு அத கேட்டீங்கனாலும் பெருசா பட் இருக்கு இல்லன்னு சொல்ல மாட்டேன். நம்ம போடுறதுக்கான அதுக்கான பாதி அமௌண்ட் நம்மளால எடுக்க முடியும். பட் அது போக நம்மளுக்கு கொரியர் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ம். அதனோட பாக்ஸ் வாங்குறது, அது இது ம். நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் போயிட்டு நம்ம போடுற உழைப்புக்கான இது நம்மளுக்கு வருதுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு பிசினஸ் பேக்கிரவுண்ட்ல இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா? ம். ஐடியா இருக்காது. இது எப்படி வொர்க் ம், ஆகும்? ம். நம்ம எப்படி கொண்டு இப்போ Instagramல ஆல்ரெடி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு. லைக் ஆமா. பீப்பிள் நோ யூல. ஸோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சா? ம். மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சா? அது எப்படி? ஆமா. அது ஒரு பெரிய சப்போர்ட் தான். இப்ப நான் யாருன்னே தெரியாம இருந்ததுன்னா, இப்ப யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ இப்ப நெறைய பேர் அவங்களே என்ன கேட்டதுனால, ஓகே இவங்க ஆனா நெறைய பேருக்கு இப்பயுமே டவுட் இருக்கு. இது வந்து இவங்க தான் பண்றாங்களா? நான் ம். நெறைய வீடியோஸும் போட்டேன். பட் இருந்தாலுமே சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா இருக்கணும். இப்ப நானாலுமே போயிட்டு ஒரு ரூ. 300 குடுத்து ஒரு 100 கிராம் ஆயில் வாங்கணும்னா நானுமே யோசிப்பேன். பட் அதனோட சப்போர்ட் இருந்ததுனால தான் கொஞ்சம் இவ்வளோ தூரம் அதான் சொன்னேன்ல, ஒரு 7 மந்த்க்குள்ளேயே ஒரு 1000 கஸ்டமர்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஒரு 10 பேர் நம்மள நம்பி வாங்குனாலே பெரிய விஷயம் தான். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து ஒரு இன்ஸ்டா, யூடியூப் இதெல்லாம் ஒரு பெரிய சப்போர்ட் தான் எனக்கு. ஸோ என்ன மாதிரி ஆயில்ஸ் இப்ப வச்சிருக்கீங்க? இப்போ டாண்ட்ரஃப் ஒரு பிரச்சனை, ஹேர் ஃபால் ஒரு பிரச்சனை, லாங் ஹேர் வேணுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆயில் ஒரே தானா? ஆயில் தான்டா. இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு 2 வீக்ஸ்ல வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுறது தெரிஞ்சிரும்.
1 மந்த்லயே நம்மளுக்கு பேபி ஹேர்லாம் வந்து க்ரோத் ஆகுது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் நம்மளுக்கு டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு 2 வாஷ்லயே நம்ம ஆயில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது 2வது வாஷ்லயே நம்மளுக்கு வந்து சுத்தமா டாண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் ஆகுறது நம்மளால பார்க்க முடியும். ம். ஹேர் ஷைனிங் நம்ம ஆயில் நான் சொல்லல ஆயில் வச்சுட்டு நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷைனிங் வந்து குடுக்கும். இதெல்லாம் விட மெயின் என்னன்னா பாடி ஹீட். இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். ஸோ நம்ம அதுல வந்து குளுமையான பொருட்கள் வெந்தயம், கருஞ்சீரகம் இந்த மாரி சேர்க்கறனால நல்லா ஃபீல் ஆகும். இப்ப நான் கூட எங்கன்னா வெளியில வெயில்ல இப்ப ரீசென்ட்டா கூட பொங்கல் செலிப்ரேஷன்லாம் போயிட்டு வந்துட்டு, செம்மையா மண்டை காய்ஞ்சிருக்கும். பட் அந்த ஆயில் வந்து நான் மண்டையில வச்சு அப்படி ஒரு 2 தேய்ச்சுனா அப்படியே நம்மளுக்கு கண்ல இறங்குறது. அது சூப்பரா தெரியும். பாடி ஹீட்ட டோட்டலா கம்ப்ளீட்டா குறைச்சுரும். ஓகே. இது அப்ளை பண்றதுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா அப்ளை ம். பண்ணுவாங்கல்ல. ஸோ கரெக்ட்டா எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்ல முடியுமா? நான் அது வீடியோவும் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பவுமே எடுத்தோனே நம்மளோட இந்த மண்டைக்கு தான் வந்து ம். எப்பவுமே நான் கையில எடுத்துட்டு நல்லா கையில அப்ளை பண்ணிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்ப ரீசென்ட் வீடியோல கூட. மண்டைக்கு நல்லா போட்டுட்டு, அதுக்கப்புறம் முடி நான் எப்பவுமே 2 பாதையா பிரிச்சுட்டேன். எனக்கு லாங் ஹேர்ங்கும்போது எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணணுன்றனால, ஃபுல்லா ஹேருக்கு பண்ணிட்டு, அப்புறமா நாங்க கடைசியா வந்து இந்த எண்டு ம். முடிக்குமே வந்து போடுவோம். ஸோ 3 வகையா வந்து பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு ஹெட்டு ஃபுல்லா போட்டு, அப்புறம் ஹேரு, அப்புறம் நம்மளோட எண்டு முடி. அதுக்கு கரெக்ட்டா அப்ளை பண்ணிடணும். இப்படி அப்ளை பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? தப்பா அது ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நெறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. வாங்கிருவாங்களே கண்டி அத நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கான டைம் ஒதுக்கணுன்றது தெரியாது. இப்ப நான் லாங் ஹேருங்கிறனால நான் மெயின்டெயின் பண்ணி பழகிட்டேன். ஒரு விஷயம் பழகிட்டதுனால அத நான் கரெக்ட்டா இந்த டைம்ல இந்த எண்ணெய் வச்சே ஆவணும். நான் இந்த டைம்ல ஹேர் வாஷ் ஒரு சிலருக்கு அந்த இப்ப என் அக்காக்கே கிடையாது. ம். அவ மண்டைய கொண்ட போட்டான்னா, 1 வாரம் அப்படியே வச்சிருப்பா. கொண்ட போடவே கூடாது. கொண்ட போட்டாலே நம்மளுக்கு அந்த முடி வந்து உடைய ஆரம்பிக்கும். ஸோ, அதனால கம்பல்சரி எவ்வளோ தூரம் வாங்குறாங்களோ, நான் அதுதான் எல்லாருக்குமே சொல்லிடுவேன். வாரத்துல கம்பல்சரி 2 அல்லது 3 டைம் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு அதனோட ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ, அதனால யூஸ் பண்ணாம விட்டுருவாங்க. ஸோ, அப்படி பண்ணாதீங்க, யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம்? ஸ்டார்ட்டிங்லயே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது. பெரிய அடியா விழுந்தது. அதுக்கப்புறம் பழகிருச்சு. பெருசா அது ஒண்ணும் தெரியல. நான் நம்பர் குடுத்திருந்தோம். ஸோ நம்ம இந்த ஹேர் ஆயிலுக்காக நம்பர் குடுத்ததுல ஒரு நெறைய ராங் கால்ஸ் வந்துச்சு. அதுல ஒரு ராங் கால் ரொம்ப லெவல் மீறி போயிட்டு, ரொம்ப பிளாக்மெயில் பண்ற மாதிரி, அவங்க பேசுறாங்க அசிங்கமான்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்கு பேசணுமா என்னன்னு தெரியல. அவங்க அதுக்கப்புறம் வந்து வேற நம்பர்லேருந்து கூப்ட்டு ஆசிட் அடிச்சுருவேன். நீ வெளிய வந்து பாரு. அப்படி இப்படின்னு நான் சரி நம்மளே முடிச்சுருவோம் அத அப்படின்னு பார்த்தேன். நான் ஒரு வீடியோ போடவும் அவங்களுக்கு அவங்க நம்பர போட்டுட்டேன். இந்த மாரி ஒரு பிசினஸ்க்காக ஒரு வுமன்ஸா இருந்து வெளிய வந்துரக்கூடாதுல்ல. உங்களுக்கு வந்துட்டா எதனா ஒண்ணு போட்டு அடிக்கணுன்றதுக்காக பண்ணுவீங்கன்னு அவங்க நம்பர போட்டு விட்டுட்டேன். அது அவங்களுக்கு இன்னும் கோவமாயி நான் வீடியோ எடுக்கிறியா? இல்லன்னா உன் மூஞ்சில ஆசிட் அடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி, சரி இதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு நேரா போய் சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் வரல. ஒரு ஒரு டைம் என்ன கால் வந்துச்சு. நாங்க ப்ளாக்கும் பண்ணிட்டோம் அந்த நம்பர. அப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? நான் வந்து கமெண்ட்ஸ் ரீதியா நெறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாரி கால்ல வந்து நம்மளுக்கு வர்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே எல்லாத்தையும் தாண்டி போய் தானே ஆகணுன்ட்டு, இப்ப அது இப்பயுமே வரும் ராங் கால்ஸ் எதாச்சுன்னா வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அது அக்கா தான் ஃபுல்லா மெயின்டெயின் பண்றது. அவ ஓரளவு பாப்பா இல்லன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடுவா. ஸோ இப்ப கமெண்ட்ஸ்ன்னு வரும்போது என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும்? ஒண்ணு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி வரும்? அவங்க என்ன மாதிரி லைக் இந்த ஆயில் அப்ளை பண்றது இல்லாம நெறைய மெயின்டெய்னிங் டிப்ஸ் அவங்க கேட்பாங்க இல்லையா? ம். கண்டிப்பா கேட்பாங்க இல்லையா? ம். So அந்த மாதிரி என்ன கேட்குறாங்க? அண்ட் இப்போ தப்பா மெசேஜ் வரது என்ன மாதிரி மெசேஜ் பண்றாங்க இப்போ இல்ல? ரீசென்ட்டா கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன். என்னோட வீடியோல ஹேர் ஆயில் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, இவங்க வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. திமிரு மாரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எனக்கு அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணணும்னு தான். திமிரா பேசுறவங்க கிட்ட கண்டிப்பா திமிரா தான் பேசி ஆகணும். இப்ப நீங்க வந்து நார்மலா ஒரு கால் அ ஹேர் ஆயில பத்தி கேட்கிறோம்னா, டீசென்ட்டா அதுக்கு பேசிடலாம். திமிரா பேசுறவங்க தான் அந்த மாரி கமெண்ட்டே வந்து போடுவாங்க. ஸோ, அப்போ அவங்க கிட்ட அப்படிதான் பேசி ஆவணும். சரி நம்ம எதுக்கு அத டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு, ஏன்னா நல்லா பேசுறவங்க இப்படி வந்து கமெண்ட் போட போறது கிடையாது. நெறைய பேர் ஹேர் ஆயில் பத்தியும் கேட்பாங்க. அக்கா இது எங்க வாங்கணும்? எப்படி ஆர்டர் பண்ணணும்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு போயிடுவேன். வாட்ஸ்அப் நம்பர் போட்டு அதுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால இப்படிதான் ஒரு சிலர் நம்மள சீண்டணும்னு நெனைக்கிறவங்க சீண்டிட்டு தான் இருப்பாங்க. நான் மேக்ஸிமம் அது ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா எதுக்கு அவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, பாசிட்டிவ்க்கே நம்மளுக்கு டைம் இல்ல அதுக்கு சொல்றதுக்கு. நெகட்டிவ் போயிட்டு எதுக்கு நோண்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நோண்ட மாட்டேன். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் எதனா சொல்லி விட்டுருவேன். ஓரளவு தானே நம்மளாலயும் கண்ட்ரோல்டா இருக்க முடியும். ஒரு டைம்ல
அப்படி பொங்கும்போது அதை நான் பேசி விட்டுருவேன். ஓகே. இப்போ பாசிட்டிவ் கமெண்ட் சைடு வரும்போது வேற என்ன, இப்போ ஆயில் அப்ளை பண்றத தவிர வேற என்ன அவங்க ஹேர் பத்தி என்னென்ன டவுட்ஸ் கேக்குறாங்க உங்ககிட்ட? அவங்களுக்கு பெரிய டவுட்ஸே இது யூஸ் பண்ணா எங்களுக்கு உங்க மாதிரி லாங் ஹேர் வருமா? லாங் ஹேர் இதுதான் ஒரு பெரிய டவுட்டா இருக்கும். ஆக்சுவலா லாங் ஹேர்ன்றது உண்மையா அவங்களோட growth தான். நான் இல்லன்னு சொல்லல. அவங்கவங்க ஜீன் பொறுத்து தான். பட் ஆனா என்னன்னா, லாங் ஹேர் எங்க உங்களுக்கு வராம தடுக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம மெயின்டெயின் பண்ணணும். ஹேர் ஃபால் ஆகாம பார்த்துக்கணும். ஒரு விஷயம் ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்ததுன்னா, அப்ப எப்படி அது growth ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணி, இத கரெக்ட்டா இப்படிதான் வந்து நம்ம அதே மாரி நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரீ டைம்ல நல்லா பின்னி மடிச்சு போடுவேன். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹேர் growth ஆகறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒரு சிலருக்கு என்னன்னா, தண்ணி ப்ராப்ளமா இருக்கும். இப்ப நானே முன்னாடி வேளச்சேரியில இருந்தேன். அம்பத்தூர் வந்தோனே சட்டனா எனக்கு செம்ம ஹேர் ஃபால் ஆச்சு ஒரு 1 வீக். அதுக்கப்புறம் எனக்கு அந்த தண்ணி வந்து செட் ஆயிருச்சு. இப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அந்த மாரி தண்ணினால கூட ஒரு சிலருக்கு நெறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஹேர் ஃபால நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மெயின்டெயின் பண்ண ஹேர் growth நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நம்மளால ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த growth இருக்கோ, அது கண்டிப்பா கன்டின்யூ ஆகும். ஸோ இப்போ வீட்லயே ஆயில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இப்போ இந்த ஒரு 5 மூலிகை வச்சு நம்ம ஆயில் பண்ணலாம். அதாவது இம்பார்ட்டன்ட்டா கம்பல்சரியா இது இருக்கணும்னு ம். நினைக்கிற பொருட்கள்னா என்னவா இருக்கும்? 5 கூட இல்ல. நம்ம சிம்பிளா ஒண்ணுமே இல்ல. ஆயில்ல வந்து கருவேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம். ம். இது 3த்தையும் வந்து ஆயில்ல நல்லா நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணி கொதிக்க வச்சுட்டு, அத அப்படியே ஒரு 2 டேஸ் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பாடி ஹீட் டோட்டலா கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஹேர் ஷைனிங் அதுவுமே ஒரு ஒரு வீட்ல நம்ம பண்ணோம்னு நெனச்சுன்னா, அது நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும் ஹேருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆயில்லாம் பத்தி பேசிட்டோம். பட் நெறைய பேருக்கு வீட்லயே ட்ரை பண்ணக்கூடிய ஹேர் பேக்ஸ் கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க இப்ப சின்ன வயசுல ட்ரை பண்ணதா இருந்தாலும், இல்லன்னா அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அம்மா இந்த ஆயில் இல்லாம சரி இது இது பண்ணு. ம். ஒரு நாளாச்சும் இது பண்ணு. அந்த மாதிரி ரெசிபீஸ் ம். இருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா?